لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم கணித்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி. உங்களில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறார், ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்திலே பிறந்த எல்லா மனிதர்களும், ஆண்களோ பெண்களோ சாதாரண மனிதர்களோ ஆட்சியாளர்களோ எல்லோருமே ஒரு பொறுப்பாளராகத்தான் இருக்கிறார்கள். யாரும் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அந்த பொறுப்பினுடைய தரம் முன்பின்னாக இருக்கலாமே தவிர எல்லோருமே ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறோம். நாளை மறுமை நாளிலே இந்த பொறுப்பை நிறைவேற்றியது பற்றி அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படுவோம். அந்த வகையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அனைவருமே பொறுப்பாளிகள், இந்த பொறுப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறதே, இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. இதை பற்றி உலமாக்கள் தனி நூல், தனி கிதாப் எழுதியிருக்கிறார்கள், புத்தகமே எழுதியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய அடிப்படையிலே ஒரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இதை சிந்தித்து தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டால் அவருடைய வாழ்வு சீராக இருக்கும், அவருடைய வாழ்க்கை பக்குவப்பட்டதாக இருக்கும், பாவங்கள் இல்லாத, தீன்வரயம் இல்லாத, பரோடாபம் இல்லாத, உலக ஆசைகள் இல்லாத ஒரு நடுநிலையான வாழ்க்கையாக இருக்கும். இந்த மனிதர்கள் தவறுகள் செய்வதற்கு காரணம் ஒரு பொறுப்பற்ற ஒரு வாழ்க்கை. ஒரு முஸ்லிம் அப்படி வாழ்ந்து விட முடியாது. நாளை மறுமையிலே அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படவிருக்கிறோம். இந்த அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்கு பயம் இருக்கும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, தனது ரப்புக்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், தனது ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை யார் அஞ்சி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனதை பாவமான காரியங்களை விட்டு தடுத்துக் கொள்வாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கு சொர்க்கமே புகலிடம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அருமையான தாய்மார்களே, அந்த அடிப்படையிலே ஆண்களுக்கு சில பொறுப்புகள் உண்டு, அதை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். தாய்மார்களாகிய உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது, நாளை மறுமையிலே அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அந்த வகையிலே ஒரு பெண் மீதான பொறுப்பு என்பது தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குழந்தைகளை எப்படி உருவாக்குவது, எப்படி அவர்களை வளர்ப்பது, அவர்களை எவ்வாறு கண்காணிப்பது, இதிலே உங்களுடைய பொறுப்பு என்பது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்பது ஒரு குழந்தையை பெறுவது மாத்திரம் அல்ல. ஒரு குழந்தையை பெற்று சில மாதங்கள் பாலூட்டுவதோடு அவளுடைய பொறுப்பு முடிவதல்ல. அல்லது அந்த குழந்தை
பள்ளிக்கு செல்லும் காலம் வந்ததும் ஒரு ஸ்கூலிலே கொண்டு சேர்ப்பதோடு ஒரு பெண்ணுடைய பொறுப்பு முடிவதல்ல. இவை அனைத்திற்கும் மேலாக அந்த குழந்தை பருவமடைகிற வரை, பருவமடைந்த பின் திருமணமாகிற வரை அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கிற பொறுப்பு ஒரு தாய்க்கு உண்டு, தந்தைக்கும் உண்டு. ஆனாலும் உடன் இருப்பது தாய் என்பதனாலே தாயினுடைய பொறுப்பு அதிகம். அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய நன்மைகளிலும் இவருக்கு பங்குண்டு, அவர்கள் செய்கிற தீமைகளிலும் இவருக்கு பங்குண்டு. இந்த அடிப்படையில் தான் நம்முடைய குழந்தைகள் எல்லாம் நம்முடைய பொறுப்பின் கீழ் இருக்கிறார்கள். இந்த பொறுப்பு குறித்து நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். இந்த நம்முடைய குழந்தைகள் விஷயத்திலே நாம் அப்படி கவனம் செலுத்துகிறோமா? இன்றைக்கு இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள் எவ்வளவு தவறான ஒரு பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிற போது மிகவும் வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தினுடைய இளைய தலைமுறை குறித்து நாம் கேள்விப்படுகிற விஷயங்கள் எதுவும் மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. ஒரு பக்கம் நாட்டிலே நடக்கக்கூடிய அநியாயமான நிகழ்வுகள், முஸ்லிம்களுக்கு எதிராக தீட்டப்படுகிற திட்டங்கள், இன்னொரு பக்கம் பார்க்கிற போது சமுதாயத்தினுடைய ஒடுக்க வீழ்ச்சி. இன்றைய முஸ்லிம் இளைஞர்கள் பரவலாக பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். குறிப்பாக போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். இது நான் குறிப்பிடுவது நமது பள்ளப்பட்டியில் மாத்திரம் அல்ல, முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய எல்லா ஊர்களிலும் இந்த நிலை இருக்கத்தான் செய்கிறது. இங்கேயும் நாம் கேள்விப்படுகிறோம். இரவு நேரங்களிலே நமது வாலிபர்கள் பக்கத்து கிராமங்களுக்கு, சில குறிப்பிட்ட பகுதிக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று இரவு நேரங்களிலே போதைப் பொருள்களை உட்கொள்கிறார்கள் என்பது மிக ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இந்த போதை பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்பது. இது குறித்து பெற்றோர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாலுமே கூட அவர்களிடம் ஒரு வகையான அலட்சியம் தெரிகிறது. இந்த வயசுல செய்யாமல் எப்போ செய்ய போறாங்கிற மாதிரி ஒரு அலட்சியம் தெரிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை இப்படி நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் அவன் மௌத்தாகிற வரை அவன் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் நீங்கள் தான் பொறுப்புதாரி. மறுமையிலே அல்லாஹ்விடம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், இதை பற்றி இன்றைய தாய்மார்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அவர்கள் ஒன்று பொழுதுபோக்குக்காக வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு சீரியல் பார்ப்பது, அல்லது மொபைல் போன்களை பார்ப்பது, பேசிக் கொண்டிருப்பது, அல்லது வெளியிலே பொருட்கள் பர்ச்சேஸ் செய்வதற்காக செல்வது. இந்த மூன்று தான் இன்றைய தாய்மார்களுடைய குறிக்கோள். இதற்கு அப்பால் நம்முடைய பிள்ளைகள் குறித்து எந்த விதமான அக்கறையும் எந்த விதமான கவனமும் இல்லை. இன்றைய வாலிபர்கள் குறித்து இன்னும் பலவிதமான தகவல் நமக்கு வருகிறது. ஆனாலும் கூட பெண்கள் பயானிலே பேசுவதற்கென்றே சில ஒழுக்கங்களை பெரியார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனாலே அவற்றை எல்லாம் இங்கே நான் வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது. இது கற்பனையான விஷயங்களும் அல்ல. இதை நீங்கள் அலட்சியப்படுத்தவும் கூடாது. ஒரு பக்கம் போதை பழக்கம், இன்னொரு பக்கம் வேறு சில அசிங்கமான சில பழக்கங்களுக்கும் அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அவற்றை வெளிப்படையாக சொல்ல முடியாது. சில விஷயங்களை மறைமுகமாக சாடை மாடையாகத்தான் சொல்லியாக வேண்டும். அதை தாய்மார்களாகி நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பிள்ளைகள் பருவமடைந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது தாய் தந்தையருடைய ஒரு பொறுப்பு. தௌராத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று ஹதீஸிலே வருகிறது. ஒரு ஆணோ பெண்ணோ பருவமடைந்த பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காமல் அந்த ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு முன்னால் விபச்சாரம் போன்ற ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த விபச்சாரம் செய்த அவருடைய பெற்றோர்கள் மீதுதான் அந்த பாவம் எழுதப்படும் என்று தௌராத்திலே வருகிறது. அருமையானவர்களே, நான் இதற்குள்ளே விரிவாக செல்ல விரும்பவில்லை. இந்த இளைய தலைமுறை இப்படித்தான் இருக்கிறது. எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார், அதாவது முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளிலே முஸ்லிம் இளைஞர்களை அவர்கள் மார்க்கத்தின்பால் கவனம் செலுத்தாமல் இருக்க, மார்க்க விஷயத்தின்பால் ஆர்வம் காட்டாமல் இருக்க, அவர்களை கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாக்க வேண்டும். குறிப்பாக போதை பழக்கம்.
ஏன்னா அதுக்கு அடிமையான விடுதலை அடைய முடியாது, அதிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் விடுபட முடியாது. இப்படி அவர்களை அடிமை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக சில தீய சக்திகள் முஸ்லிம்களுடைய ஊர்களிலே ஊடுருவி அவர்கள் அங்கே சில ஏஜெண்டுகளாக செயல்பட்டு பல முஸ்லிம் வாலிபர்களுக்கு போதைப் பொருள்களை ஆரம்பத்தில் இலவசமாக கொடுத்து பழக்குவது. அவன் 2-3 தடவை அதை போட்டு பழகிட்டான்னு சொன்னா அடுத்த அடிமையாயிடுவான். எவ்வளவு காசு கொடுத்தும் அந்த பொருளை வாங்குவான். இத ஒரு சகோதரின் இடத்துல சொன்னார். இது நான் பள்ளப்பட்டி தான் நடக்குதுன்னு சொல்ல வரல, இன்னொரு முஸ்லிம்கள் வாழுகிற ஒரு ஊரிலே நடக்கின்ற ஒரு செய்தி எனக்கு சொன்னார். விசாரித்த போது அதிலே பல உண்மை இருப்பதாகவும் தெரிந்தது. 2 தினங்களுக்கு முன்னால நம்முடைய ஊரை சார்ந்த சில சகோதரர்களின் இடத்திலே வந்து கவலையாக சொன்னார்கள், இரவு நேரங்களிலே நம்முடைய ஊருடைய வெளிப்பகுதி புறநகர் பகுதிக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் இரவு நேரங்களிலே வாலிபர்கள் அங்கே பைக்கிலே பலரும் கூட்டாக அமர்ந்து கொண்டு பலவிதமான தவறுகளில் ஈடுபடுகிறார்கள். காலையிலே அங்கு சென்று பார்த்தால் அவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதற்கான பலவிதமான அடையாளங்களை அங்கே பார்க்க முடிகிறது. நான் கேட்டேன், இது சம்பந்தமாக அவங்களுடைய பெற்றோர்களை தொடர்பு கொண்டீங்களான்னு சொல்லி சொல்றாங்க. தொடர்பு கொண்டா அவங்க அதை பற்றி கொஞ்சம் கூட அசட்டை செய்யறதே கிடையாது. அருமையான தாய்மார்களே, நம்முடைய இளைய சமுதாயத்தை இப்படி நீங்கள் போதைக்கும் கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையாக்குவது என்பது எவ்வளவு பெரிய பாவம். நாளை மறுமையிலே இது குறித்து அல்லாஹ் உங்களிடம் விசாரிக்க மாட்டானா? இந்த பிள்ளைகள் உங்களிடத்திலே அல்லாஹ்வால் தரப்பட்ட அமானிதங்கள், அல்லாஹ்வால் தரப்பட்ட அன்பளிப்புகள். நாளை அல்லாஹ் இந்த குழந்தைகள் குறித்து உங்களிடத்திலே விசாரிப்பான். நான் இந்த குழந்தைகளை உங்களுக்கு தருகிற போது அந்த குழந்தை பாவமற்ற குழந்தையாகத்தான் உலகத்திலே பிறந்தது, எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத குழந்தையாகத்தான் பிறந்தது, எந்த பாவத்தையும் அறியாத குழந்தையாக பிறந்தது. நான் எப்படி தந்தேனோ அப்படி நீங்கள் என்னிடம் திருப்பி ஒப்படைத்தீர்களா? என்னிடம் வருகிற போது அவன் எல்லா பாவத்தையும் செய்தவனாக, எல்லா குற்றங்களையும் செய்தவனாக இந்த குழந்தையை என்னிடம் திருப்பி அனுப்பியிருக்கிறீர்களே என்று அல்லாஹ் நம்மிடம் கேட்டால் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த கேள்விக்கான பதிலை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குழந்தைகள் பற்றி அல்லாஹ் கேட்கிற போது இந்த குழந்தைகளுக்கு நீங்க அல்லாஹ் தந்த மாதிரி திருப்பி கொடுக்க போறீங்களா? இதற்கான பதிலை நீங்க தயார் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான தாய்மார்களே, தாய் பெண்கள் விஷயத்துல தான் நமக்கு அதிகமான கவலை. பிள்ளைகள் குறித்து எந்த விதமான அக்கறையும் இன்றைக்கு நமக்கு அறவே இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய வாலிபர்களுக்கு ஈமானை சொல்லித் தருவதிலிருந்து, குர்ஆனை கற்றுக் கொடுப்பதிலிருந்து, மார்க்கத்தை போதிப்பதிலிருந்து எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாத ஒரு சமூகமாக நாம் ஆகிவிட்டோம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள ஒரு கடைக்கு அனுப்புறது, அவங்க சம்பாதிக்கிறது, அதோட முடிஞ்சு அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், தொடர்புகள் எதை பற்றி எந்த அக்கறையும் மற்றவர்களாக இன்றைய பெண்கள் சமுதாயம் இருக்கிறது என்பதுதான் மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்கள், இளம் பெண்களுடைய வாலிப பருவத்தை பற்றி சொல்வார்கள். நிறைய ஹதீசுகள், வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, 7 பிரிவினர் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் தருவான். தன்னுடைய அரிசிக்கு கீழ் அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் தருவான். மறுமையினுடைய வெப்பத்தையும் மறுமையினுடைய கடுமையையும் விளங்கினால் மட்டும்தான் இந்த ஹதீஸை வழங்க முடியும். இன்றைக்கு எத்தனையோ லட்சம் கோடிக்கு அப்பால் சூரியன் இருக்கிறது. இந்த வெப்பத்தை நம்மால் தாங்க முடியல. மறுமையிலே மிக தலைக்கு அருகிலே வந்து நிற்கிற போது எவ்வளவு கடுமையான வெப்பம் இருக்கும். அங்கே மக்கள் நிழலுக்காக தவிக்கிற அந்த நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் கொடுப்பான். அருமையானவர்களே, நான் இந்த இடத்துல இந்த ஹதீஸை பூர்த்தி செய்யறதுக்கு முன்னால உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்றைக்கு நம்ம யாருக்கும் ஒழுக்கத்தை கற்றுத்தரல, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரலங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, இந்த பயான் நடக்குது, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நடக்குது. நம்முடைய ஊர் பிள்ளைகள் எல்லாம் முஸ்லிம் பிள்ளைகள், அழகான தொப்பி அணிந்த பிள்ளைகள். ஒரு மார்க்க விஷயம், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை சொல்லப்படுது என்பது அவங்களுக்கு தெரியும். இந்த அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தை சொல்லப்பட்டால் அதை எப்படி மதிக்கணுங்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தா இந்த இடத்துல வாகனம் ஓட்டிட்டு போகும்போது கூட அவங்க அடக்கமா போவாங்க. இங்க ஒரு பயான் நடக்குது, நம்ம வாகனத்துல போறதுனால அதுக்கு நாம இடைஞ்சல் தரக்கூடாது
அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுருந்துச்சுன்னா அவங்களுக்கு போக மாட்டாங்க. ஒரு பேச்சாளருக்கு தான் தெரியும் அவருடைய பேச்சுக்கு நடுவுல இடங்கள் ஏற்பட்டா எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது அந்த இடத்துல உட்கார்ந்தா மட்டும்தான் தெரியாது. உங்களுக்கு தெரியாது அந்த கஷ்டம் என்ன. அதுக்கு எவ்வளவு கோவப்படுறாருன்னு லேசா சொல்லிடலாம். அந்த இடத்துல உட்கார்ந்தா தெரியும் ஒரு பேச்சாளருக்கு இடையில டிஸ்டர்ப் ஏற்பட்டா எவ்வளவு கஷ்டங்கிறது. இந்த அதவை கூட நம்ம சொல்லி தரல பிள்ளைகளுக்கு. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஜுந்துபுரத்து எல்லாம் அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் வாலிபர்களாக இருந்தோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து முதல்ல நாங்கள் ஈமானை கற்றுக்கொண்டோம், பிறகு குர்ஆனை கற்றுக்கொண்டோம்னு சொன்னாங்க. ஈமானை கற்றுக்கொண்டோம் என்றால் என்ன? ஈமான் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது போல 60 கிளைகள் கொண்டது அல்லது 70 கிளைகள் கொண்டது. ஈமானிலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அதிலே ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறது. அந்த ஈமானுடைய கடைசி படித்தரம் என்ன? பாதையிலே கிடக்கின்ற பொருள்களை அப்புறப்படுத்தி மக்களுக்கு இடையூறு இல்லாமல் பாதுகாப்பது. மக்களுக்கு இடையூறு தருவது ஈமான் அல்ல, இடையூறை அகற்றுவது ஈமான். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்காததுனால அவங்க ரோட்ல எப்படி பைக் ஓட்டிட்டு போறாங்க, ஒரு ஹார்ட் வீக்கானவரா இருந்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த அளவுக்கு வேகம், அந்த அளவுக்கு ஸ்பீடு, அந்த அளவுக்கு அந்த ஒலி எழுப்பிக் கொண்டு போறதுல ஒரு பெருமை. நம்ம தான் தப்பு. இந்த பாவம் அல்லாம சார்ந்தது. அந்த ரோட்ல போறவங்க திட்டினாங்கன்னு சொன்னா அந்த பாவம் பூரா உங்களை தான் சாரும். இந்த அதவை நாம சொல்லி கொடுத்துருந்தோம்னு வைங்க, இந்த பயான் நடக்கிற சபையை கடந்து போகும்போது ஒரு ஒழுக்கம் அவங்கள்ட்ட வெளிப்படும். நம்ம அதை சொல்லித்தரல. என்ன பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்குன்னு அவங்க போகல, வேகமா போய் என்னத்தை சாதிக்க போறாங்க? அருமையான தாய்மார்களை, நான் சொல்ல வந்த ஹதீஸுக்கு வருகிறேன். இந்த இளமை பருவம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மறுமையிலே 7 நபர்களுக்கு தன்னுடைய அரசிலே நிழல் தருகிறான்னு சொன்னான். அதிலே ஒரு நேர்மையான அரசரை பற்றி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடிய மனிதரை பற்றி சொன்னார்கள், பள்ளிவாசலோடு தொடர்புடைய மனிதரை பற்றி சொன்னார்கள், ஒரு அழகான பெண் ஒரு தவறுக்கு அழைத்தும் கூட தன்னுடைய கற்பை பாதுகாத்த ஒரு வாலிபரை பற்றி சொன்னார்கள், தன்னுடைய வலக்கரம் கொடுப்பது இடக்கரத்திற்கு தெரியாது அந்த அளவுக்கு மறைமுகமாக சதகா செய்யக்கூடியவர் என்று சொன்னாங்க. அதுலதான் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வரஜுலுன் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளிலே தன்னுடைய வாலிபத்தை கழித்தாரே அந்த வாலிபரை அல்லாஹ் மறுமையிலே அரசுக்கு கீழ் நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அவருடைய வாலிபம் கழிய வேண்டும். வாலிப பருவம் என்பது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பார்வையில அனுபவிக்கிற பார்வை, அனுபவிக்கிற பருவம், வாழ்க்கை அனுபவி, வாழ்க்கை அனுபவி, இது அவங்களுடைய பார்வை. ஆனா இது இஸ்லாமிய பார்வை அல்ல. இஸ்லாம் கற்றுத்தருவது என்ன? இளமையிலே நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ முதுமையில ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய போதனை, இஸ்லாத்தினுடைய கட்டளை அதுதான். எனவேதான் நம்முடைய முன்னோர்களை நம்ம பார்க்கிறோம், அவங்க எல்லாம் வாலிப பருவத்துல பாவம் செய்யாம வணக்க வழிபாடுகளில் வாழ்ந்தாங்க. அதனுடைய பரக்கத்து என்ன? அவங்க முதுமையில 100 வருஷம் என்ன 160 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. 160 வருஷம் வாழ்ந்தவர்கள் திடகாத்திரமா இருந்தாங்க, உறுப்புகள் பாதிக்கப்படவே இல்லை. இதை பத்தி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்களது இளமையிலே இந்த உறுப்புகளை பாவங்கள் செய்யாமல் பாதுகாத்தோம், எங்களுடைய இந்த உறுப்புகளை முதுமையிலே அல்லாஹ் அழியாமல் பாதுகாக்கிறார். நாங்கள் இளமையிலே பாவம் செய்யாமல் பாதுகாத்தோம், முதுமையிலே எங்கள் உறுப்புகளை அல்லாஹ் அழியாமல் பாதுகாத்திருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான தாய்மார்களை யோசித்து பாருங்கள், அந்த காலத்து பெரியவர்கள் எத்தனை வயதானாலும் நின்று தொழுதாங்க. இன்னைக்கு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 45 வயசு வாலிபர்கள், நடுத்தர வயதுள்ளவர்கள்லாம் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாங்க. பள்ளியாசல பார்த்தா வயசானவங்க மட்டுமல்ல, எல்லா தரத்தை சார்ந்தவர்கள், எல்லா வயதை சார்ந்தவர்களும் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறாங்க. இந்த அளவுக்கு நம்முடைய உறுப்புகள் செயலிழந்து போனதுக்கு என்ன காரணம்? வாலிபத்துல பாவம் செஞ்சா அவங்களுக்கு உறுப்புகள் ஆரோக்கியத்தை இழந்து விடுகிறது. இதைத்தான் நம்முடைய முன்னோர்களும் சொன்னாங்க. அருமையானவர்களே, சஹாபா பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாலிப வயதுல அவங்களை எப்படி உருவாக்குனாங்க, அவங்களை எப்படி பயன்படுத்தினாங்கன்னு பார்க்கணும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் வாலிப வயதிலே இஸ்லாத்திற்காக சாதிக்க வேண்டும், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்யணும் என்ற ஆர்வத்தை அவங்க பெற்றிருந்தாங்க. பத்ர் போர்க்களத்தை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். பத்ர் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போர். அந்த போர்க்களத்திலே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, போரிலே நான் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் 2 வாலிபர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். அந்த வாலிபர்கள் இருவரும் என்னிடம் வந்து கேட்டார்கள், இந்த எதிரிகளுடைய கூட்டத்திலே அபூஜஹல் யாருன்னு கேட்டான். அபூஜஹல் யாரு? நான் பார்த்த அந்த 2 பேரும் வாலிபர்கள், சின்ன வயசு தான். ஏன்பா நீங்க அபூஜஹலை பத்தி எதுக்காக கேட்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த 2 வாலிபர்களும் சொன்னாங்க, இந்த அபூஜஹல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவதாக, அவர்களை திட்டுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதாக நாங்கள் கேள்விப்படுறோம். அதனால நாங்கள் ஒரு உறுதியோடு வந்திருக்கிறோம். இன்றைய தினத்தில் ஒன்று நாங்கள் அவனை கொல்லுவோம், அல்லது அவனை கொல்லும் முயற்சியிலே நாங்கள் ஷஹீதாக்கப்படுவோம். இந்த 2ல ஒண்ணுதான். வாலிப வயசுல எத்தனை ஆசைகள், எத்தனை கனவுகள் இருக்கும். ஆனா அவனுடைய உள்ளத்துல ஈமான் இருந்த காரணத்தினாலே அல்லாஹ்வுடைய ரசூலை யார் திட்டுகிறானோ அவனை எதிர்த்து ஒன்று நாம் மடிந்து ஷஹீதாகுவது அல்லது அவனை முடிப்பதுன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, நான் காட்டினேன், இதோ வந்து கொண்டிருக்கிறான் குதிரையிலே, இவன் தான் அபூஜஹல், போங்கன்னு சொல்லி அந்த 2 வாலிபர்களும் விரைந்து சென்றார்கள். அபூஜஹலுடைய குதிரை காலை வெட்டினார்கள். பிறகு அதனால் அவனும் அந்த அபூஜஹல் மடிந்து போனான் என்று சரித்திரம் சொல்கிறது. அருமையான தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் இளம் வயதிலே இப்படி உருவாக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அவங்க சொல்லுவாங்க, வாலிபர்கள் தான் எனக்கு உதவி செய்தார்கள், வாலிபர்கள் தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. பெருமானாருடைய காலத்துல சிறிய வயது வாலிபர்கள்ல ரொம்ப சின்ன பையனாக இருந்தாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சின்ன பிள்ளைகளுடைய தர்பியத்துல மிகுந்த கவனம் செலுத்துவாங்க. நாம் அதுலதான் இன்றைக்கு கவனம் செலுத்தாம ரொம்ப அலட்சியமாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஒரு நாள் இப்னு அப்பாஸ் அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு சொன்னார்கள், யா குலாம், அருமை சிறுவனை, வஅல்லிம்க கலிமாத்தின், நான் உனக்கு சில விஷயங்களை சொல்லித் தருகிறேன், இந்த விஷயங்களை கவனமாக கேட்டுக்கொள், இந்த விஷயங்களை கவனமாக பேணி நடந்து கொள் என்று வாலிப பருவத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்ப நாம இன்னைக்கு வாலிபர்களுக்கு வசியத்து செஞ்சா, வாலிபர்களை தாடி வைங்க, வாலிபர்களை தொழுகைக்கு வாங்க, வாலிபர்களை ஜமாத்துல போங்கன்னு சொன்னா இதெல்லாம் அனுபவிக்கிற வயசு. இப்ப போய் அவங்கள போய் இதுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க, இப்படி நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் பருவமடைய அந்த வயதை நெருங்குகிற நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, நான் உனக்கு சில போதனைகள் செய்கிறேன், அதை நீ கடைபிடிப்பாயான்னு சொன்னாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், மகனே, யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பேணி பாதுகாப்பான். அல்லாஹ்வை பேணி நடக்கிறது என்றால் என்ன? அல்லாஹ் ஏவியதை செய்யறதும், அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி இருப்பதும். அல்லாஹ் ஏவிய தொழுகைகளை தொழணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத்து கொடுக்கணும், வசதி இருந்தா ஹஜ்ஜு செய்யணும். அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அதை செய்யணும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதிலிருந்து விலகி இருக்கணும். வட்டி வாங்குறது ஹராம், லஞ்சம் வாங்குறது ஹராம், ஓட்டுக்கு பணம் வாங்குறது ஹராம், தவறான பார்வைகளை பார்ப்பது ஹராம், இப்படி அந்நிய பெண்களிடத்தில் பேசுவது ஹராம், மது அருந்துவது ஹராம், போதைப் பொருட்களை உட்கொள்வது ஹராம், பெண்கள் அந்நிய ஆண்களிடத்தில் வெட்கம் இல்லாமல் பேசுவது ஹராம். இப்படி ஹராமை விட்டு விலகி இருப்பது, ஏவப்பட்டவைகளை செய்வதும் தடுக்கப்பட்டவைகளை விட்டு விலகி இருப்பதும் தான் அல்லாஹ்வை பேணுறதுன்னு அர்த்தம். சொன்னாங்க, நீ அல்லாஹ்வை பேணினால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். பிறகு அதே கருத்திலே அடுத்த வாக்கியத்தை சொன்னார்கள், நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி நடந்தால் எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய உதவியை காண்பாய்.
அல்லாஹ்வுடைய உதவியை காண்பார். இந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே நமக்கு போதும். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் வார்த்தையில விளக்க முடியாத எண்ணிலடங்காத இன்னல்களை அனுபவிக்கிறது. இந்த நாட்டுடைய அரசாங்கம் நம்முடைய உரிமைகளை பறிப்பதற்கு முயற்சிக்கிறது. அருமை தாய்மார்கள் எந்த அளவுக்கு புரிந்தார்களோ புரியவில்லையோ எனக்கு தெரியல. இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் இன்னும் சில நாட்களிலே நடைமுறைக்கு வரலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் எத்தனை முஸ்லிம்கள் இந்த நாட்டின் குடியுரிமை இழக்கலாம், மற்ற எல்லா வாழ்வுரிமை இழக்கலாம், நடுரோட்டில் எந்த விதமான கதியும் இல்லாம திக்கற்றவர்களாக நிற்கலாம். இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை வருவதற்கான அறிகுறிகள் இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா நம்முடைய நிலைமை என்னன்னா, பாவம் செஞ்சுக்கிட்டே அல்லாஹ் உதவி செய்வான்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் பாவமும் செய்வோம், ஆனா அல்லாஹ் எங்களை காப்பாற்றிடுவோம். நாங்கள்லாம் முஸ்லிம்கள். பாவம் செய்வோம், வட்டியை விட மாட்டோம், ஹராம விட மாட்டோம், ஆனா அல்லாஹ் நாம துவா செஞ்சா கபூல் செஞ்சிருவான். இந்த எண்ணம் இருக்கிறது யூத கிறிஸ்தவர்களை இதுதான் அழித்து நாசமாக்கியது. யூத கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்க, அதனால நாங்க என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள் நாவால் அப்படி சொல்லாவிட்டாலும் செயலால் அதைத்தான் உணர்த்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். பாவம் செய்வோம், ஆனா அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லா தவறுகளையும் செய்வோம், அல்லாஹ் நம்முடைய துஆவை கபூல் செய்வான். இந்த ஹதீஸ் சொல்லுகிறது, அல்லாஹ் உங்களை பாதுகாக்கணும்னா நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதான் சொன்னாங்க, யஹ்ஃபதுல்லா. யாருக்கு சொல்றாங்க? பெரிய மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒரு சின்னஞ்சிறு பையனுடைய மனதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானுடைய பாடத்தை விதைக்கிறாங்க. யஹ்ஃபதுல்லாஹ, அல்லாஹ்வை பேணி நடந்து கொள். யஹ்ஃபதுக, அல்லாஹ் உன்னை பேணி பாதுகாப்பான். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்வை பேணி நடந்தார் அல்லாஹ்வை பேணி நடந்தால் அல்லாஹ்வுடைய உதவியை எப்போதும் பார்ப்பாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையான தாய்மார்களே, அதோடு நிறுத்தவில்லை. அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிப வயதை நெருங்கி கொண்டிருக்கிற இப்னு அப்பாஸுக்கு சொன்னார்கள், மகனே, இதா தஅல்த ஃபஸ்அலில்லாஹ், எதை வேண்டுமானாலும் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் கேள். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ஈமானுடைய பாடத்தை சொல்லிக் கொடுக்கணும். கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் கேள். வஇதஸ்தஅன்த, உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடம் உதவி கேள் என்று சொன்னார். மேலும் சொன்னார்கள், உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் அவர்கள் உனக்கு செய்துவிட முடியாது. எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எந்த பாதிப்பும் உனக்கு ஏற்படுத்த முடியாது. அருமை தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சின்ன பையனுடைய உள்ளத்துல விதைத்த இந்த ஈமானுடைய பாடம் அவருடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்தது. அதனுடைய விளைவு என்ன? சின்ன வயசுல அதாவது இனிமே பயம் நடக்கிறப்போ அங்கே ஒரு இது வச்சிடலாம் பேசுவாங்க. அருமையான தாய்மார்களே, இந்த சின்ன குழந்தையினுடைய உள்ளத்திலே அவர்கள் நடத்திய அந்த ஈமானிய பாடம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அவர்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி இருந்துச்சு. சிறிய வயதுல குர்ஆனுக்கு விளக்கம் செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை அவங்க பெற்றாங்க. சஹாபாக்கள்ல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அமீர் தலைவர் யாருன்னு கேட்டா இப்னு அப்பாஸ். அவங்கள சொல்லுவாங்க ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அவர்களை போற்றப்படுகிறது. இந்த நிலை எதனால வந்துச்சு? சின்ன வயசுல இந்த பக்குவத்தை அடைஞ்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல உமர் தனக்கு பக்கத்துல யாரை வச்சிருப்பாங்க? இப்னு அப்பாஸ்ங்கிற வாலிபரை தான் வச்சிருப்பாங்க. வயதுல மூத்தவங்களை எல்லாம் விட்டுட்டாங்க, இவங்களதான் பக்கத்துல வச்சிருப்பாங்க. வயசுல மூத்தவங்களுக்கு எல்லாம் உமர் ரலியல்லாஹு மீது ஒரு வருத்தம் இருந்துச்சு.
நாங்கெல்லாம் வயசுல மூத்தவர்கள், அனுபவசாலிகள், எங்களெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன பையனை, இந்த வாலிப வயசு பையனை உமர் தான் கூட ஏன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி குறை சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும், விளங்க வைக்கணும்னு நினைச்சாங்க. இந்த வாலிபரை நான் என் கூட ஏன் வச்சிருக்கிறேன்னு தெரியுமா, நீங்கெல்லாம் அதை பார்க்கணும்னு சொன்னா எல்லாரும் வாங்க மஜ்லிஸுக்கு. எல்லாத்தையும் மஜ்லிஸ்ல கூட்டினாங்க. எல்லாத்தையும் கேட்டாங்க, லைலத்துல் கத்ர் எந்த இரவுன்னு சொல்லுங்க, லைலத்துல் கத்ர் எந்த இரவுன்னு சொல்லி 6 நாளுக்கு ஒவ்வொன்று சொன்னாங்க, இந்த இரவு அந்த இரவுன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாத்துக்குமே ஆதாரம் கேட்பாங்க, ஆதாரத்தை சொல்லணும் அவங்கள்ட்ட. கடைசியாக எல்லாத்தையும் கேட்டு முடித்த பிறகு இப்னு அப்பாஸ் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே நீங்க சொல்லுங்க, லைலத்துல் கத்ர் எந்த இரவாக இருக்கலாம்? அவங்க சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் ஒற்றைப்படையான இரவுகளாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஒற்றைப்படையில 27ஆம் இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம்னு சொன்னாங்க. அப்ப உமர் கேட்டாங்க, என்ன அப்படி சொல்றீங்க, எந்த அடிப்படையில் சொல்றீங்க, ஏன் 21 இருக்கக்கூடாதா, 23 இருக்கக்கூடாதா, 25 இருக்க முடியாதா, ஏன் 27ன்னு சொல்றீங்க? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், 7 அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்குது, அது அல்லாஹ் விரும்பிய எண்ணிக்கை. மற்ற எண்ணிக்கையை விட ஒற்றைப்படையான எண்ணிக்கையில 7ங்கிற எண்ணிக்கை தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. இந்த வானங்கள் 7 என்று அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகிறான். இந்த பூமியும் 7 பூமி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வாரத்தினுடைய நாட்கள் 7 நாட்களாக இருக்கிறது. தவாஃபுடைய சுற்றுகள் 7ஆக இருக்கிறது. சஃபா மருவாவிலே ஓடுகிறோமே அதுவும் 7 தான். மினாவிலே கல்லெறிகிறோமே அதுவும் 7 கற்கள் தான். ஒரு ஆண் திருமணம் செய்யக்கூடாத அந்த பெண் உறவுகள், எந்தெந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது, 7 வகை உறவுகள், 7 இரத்த உறவுகள், திருமணம் செய்யக்கூடாத உறவுகள். அப்ப இந்த 7ங்கிற எண்ணிக்கையில வரக்கூடிய அந்த விஷயங்களை பூரா சொன்னாங்க. இந்த எண்ணிக்கைக்கு அல்லாஹ்ட்ட ஒரு மதிப்பு இருக்குது. அங்கிருந்தவர்கள் எல்லாம் அவருடைய கல்வி ஞானத்தை பார்த்து வியந்து போனார்கள். உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, பார்த்தீங்களா ஏன் நான் இவரை பாராட்டினேன், இவரை ஏன் கூட வச்சிருக்கிறேன், இந்த இல்முக்காக. அருமையான தாய்மார்களே, இப்படி அந்த காலத்தினுடைய வாலிபர்கள் இளம் வயதுல குர்ஆனுடைய விரிவுரையாளர்களாக இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நான் சின்ன வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டேன், சின்ன வயசுல குர்ஆனுடைய தஃசீரை படிச்சுட்டேன்னு சொன்னாங்க. உமர் இப்னு சலீமாங்கிற ஒரு சஹாபி 8 வயசுல குர்ஆனை மனப்பாடம் செஞ்சுட்டான், 8 வயசுல. அருமையான தாய்மார்களே, இன்னொரு முக்கியமான வரலாற்று செய்தியை நாம தெரியணும். இன்னைக்கு நாம் ஓதக்கூடிய குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆன் சூரா ஃபாத்திஹால இருந்து சூரா நாஸ் வரைக்கும் இப்போது எந்த குர்ஆன் நமக்கு முன்னால் அழகான வடிவமைப்பில் எழுதப்பட்டிருக்கிறதோ, இப்படி எழுதப்பட்ட முறையில குர்ஆன் பெருமானாருடைய காலத்துல தொகுக்கப்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த அமைப்புல அது தொகுக்கப்படல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் தனித்தனியாகத்தான் இருந்துச்சு. அவர் அவருடைய வசதிக்கு ஏற்ப கிடைக்கிற பொருளை எழுதி வச்சுக்கிட்டாங்க, மனப்பாடம் பண்ணிக்குவாங்க, கிடைக்கிற பொருளை எழுதிக்குவாங்க. இந்த வரிசையில கிடையாது, ஒரே தொகுப்பாக கிடையாது, அவங்க உங்களுக்கு கிடைக்கிற பொருளை எழுதிக்குவாங்க. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துலதான் குர்ஆனை எல்லாவற்றையும் இணைத்து ஒரே தொகுப்பாக தொகுத்தால் என்ன என்கிற யோசனை வருது. ஏன்னா பின்னால குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிதுகள் மூத்தா போயிடலாம், குர்ஆனுடைய பாதுகாப்பு இல்லாம போயிடக்கூடாது, அதனால குர்ஆனை தொகுத்தா என்ன. இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்ட நேரத்தில் குர்ஆனை தொகுக்கிற அந்த பணி, அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் யார்கிட்ட ஒப்படைச்சாங்க தெரியுமா? ஸைத் இப்னு சாபித் என்ற ஒரு சஹாபி. ஸைத் இப்னு சாபித்துக்கு அப்போ வயசு என்ன, 22 வயசு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வரும்போது ஸைத் இப்னு சாபித்துக்கு வயசு 11. அப்படியானால் பெருமானார் மரணித்த பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஸைத் இப்னு சாபித்துக்கு 22, 23 வயசு தான் இருக்கணும். 22 வயது வாலிபர் தான் இந்த முழு குர்ஆனையும் திரட்டி ஒன்று சேர்த்து குர்ஆனை ஒரு பிரதியாக ஒரு தொகுப்பாக நமக்கு வழங்கினாரு. இன்னைக்கு அவருடைய குர்ஆனை தான் அவர் தொகுத்து அவர் வழங்கிய அந்த அமைப்பில் உள்ள குர்ஆன் தான் இன்னைக்கு நம்ம கரங்கள்ல தவழ்ந்து கொண்டு இருக்குது. அப்படியான யோசிச்சு பாருங்க அருமையானவர்களே, 22 வயதுல எவ்வளவு பெரிய சாதனை அவர் படைச்சிருக்கிறாரு.
சாதாரண விஷயமா இது கியாமத்து நாள் வரை அவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டிருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாலிபர்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம்? என்ன தொடர்பு அவங்களுக்கு குர்ஆனுக்கு என்ன தொடர்பு நாம ஏற்படுத்தி இருக்கிறோம்? இன்னைக்கு அவங்க தவறான விஷயங்களுக்கும் தவறான போதை பழக்கத்துக்கும் அடிமையாகிற அளவுக்கு அவங்கள விட்டு வச்சிருக்கிறோமே, எவ்வளவு பெரிய அலட்சிய போக்குது. ஏன்னா பெண்களுக்கு அக்கறை கிடையாது. பையன் எங்க போறான், என்னமோ செஞ்சுட்டு போறான், வீட்டுல எனக்கு சீரியல் பார்க்கணும், அதுக்கு இடைஞ்சல் இல்லாம இருந்தா சரிதான். இந்த அளவுக்கு தான் இந்த தாய்மார்கள் இருக்கிறோம். இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் வழிகட்டு போகும்போது நாளை நரக சொர்க்கத்து நாளை மறுமையில அல்லாட்ட அவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் இதோ என்னுடைய தாய் தந்தையர், இவங்க தான் எனக்கு வழிகாட்டிகளா இருந்தாங்க, இவங்க தான் எனக்கு தப்பான வழியை காட்டினாங்க, நான் போதை பொருள் உட்கொண்ட போய் இவங்க தடுக்கல, நான் தப்பான பழக்கம் இருந்த போய் என்ன தடுக்கல, வீடு சிகரெட் குடிச்ச என்ன தடுக்கல, புகை பொடிக்கு அடிமையா இருந்த என்னை தடுக்கல, இவங்க தான் என்னை இப்படி எல்லாம் தப்பா வழி நடத்தினாங்க. குர்ஆன் சொல்லுகிறது. எனவே என்ன சொல்லுவாங்க இந்த பிள்ளைகள், எல்லாம் இவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடு, எனக்கு கொடுக்கிற வேதனையை விட 2 மடங்கு வேதனையை என்னுடைய தாய் தந்தைக்கு கொடுன்னு சொல்லுவாங்க. அருமையான தாய்மார்களே, இந்த நிலை மறுமையில ஏற்பட்டா நமக்கு என்னவாகும் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல தயவு செய்து கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் ஆம்பளை பிள்ளைங்க இப்படி வழிகிட்டு போறாங்க, பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாம போன் பேசிட்டு போறோம். ஒழுக்கம் தான் ஒரு மனிதனுடைய நற்பாக்கியத்திற்கான முதல் அடையாளம். இம்மையிலும் மறுமையிலும் நற்பேறு பெற்றவர்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? ஒழுக்கம் தான் முதல் விஷயம். இன்னைக்கு பார்க்கிறோம், வயசு அதாவது நடுத்தர வயது பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு கையில கூட பெரிய பெரிய போனை கொடுக்குறோம். இன்னைக்கு மாலையில பார்க்கிறேன், ஒரு பிள்ளை ரோட்ல போன் பேசிட்டு போகுது, பருவமடையாத பிள்ளைதான். இப்படி நாம இந்த வயசுல அவங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காம, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தைக்கும் கூட ஹராம் ஹலால சொல்லிக் கொடுத்தாங்க. சின்ன குழந்தைக்கு ஹராம் ஹலால் தேவையில்லை, ஆனா அப்ப சொல்லிக் கொடுத்தாதான் பெரியவனான தவிர்ந்திருப்பான். பெருமானாருடைய பேர குழந்தை இமாம் ஹசன் இப்னு அலி சின்ன குழந்தையா இருக்கிற நேரத்துல ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மகனை துப்பி விடு, இது ஜக்காத்துடைய பொருள், இது தர்ம பொருள். நபியின் குடும்பமாகிய நமக்கு இந்த தர்ம பொருளை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். நீங்கள் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெருமானாரின் குடும்பத்திற்கு ஜக்காத் ஹராம். அந்த சின்ன பையனுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலால் ஹராம சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பருவமடைகிறதுக்கு முன்னால பருவ வயதை நெருங்கிய ஒரு பிள்ளை ரோட்ல போன் பேசிட்டு போகுதுன்னா பக்கத்துல தாயாரும் அதை தடுக்காம போறாங்கன்னு சொன்னா நாளைக்கு இந்த பழக்கம் தானே பருவமடைந்த பிறகு வரும். இது தப்பு நம்ம சொல்லி கொடுக்கல. அப்ப நாளைக்கு அதுக்கப்புறம் தான் அவங்களும் என்ன செய்வாங்க, பருவமடைந்த பிறகும் நம்ம அம்மா தடுக்கல, இது தப்பில்லை பொழுதுன்னு பேசிட்டு போவாங்க. ஒரு பெண்ணுடைய குரல் வெளியே தெரிவதை கூட மார்க்கம் விரும்பவில்லை. அதனாலதான் ஆண்களுக்கு 3 தொழுகையில சத்தமா ஓதணும், மகரிப்ல சத்தமா ஓதணும், இஷால சத்தமா ஓதணும், ஃபஜ்ர்ல சத்தமா ஓதணும். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் 5 நேர தொழுகையிலையும் கிராத்த மெதுவாகத்தான் ஓதணும். என்ன காரணம்? பெண்ணுடைய குரல் கூட வெளியே வரக்கூடாதுங்கிறதுனால. ஒரு தொழுகை நடக்குது, ஜமாத்து நடக்குது, ஆண்களுடைய ஜமாத்துல இமாமுக்கு ஏதேனும் மறதி ஏற்பட்டா ஆண்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும். அதே பெண்களுடைய ஜமாத்து நடக்குது, பெண்களுடைய ஜமாத்துல இமாமா இருக்கிறவருக்கு தவறு ஏற்பட்டா பெண்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லக்கூடாது. சுப்ஹானல்லாஹ்ங்கிறது ஒரு தஸ்பீஹ் தான். இந்த சுப்ஹானல்லாஹ் கூட பொம்பளை சொல்லக்கூடாது. மாறாக என்ன செய்யணும், இமாம் மறந்துட்டார்னா அந்த பெண்கள் தங்களுடைய வலது கையினுடைய 2 விரல்களால் இடது கையினுடைய மேல் பகுதியில தட்டணும். இதான் மார்க்கம் சொல்லுது. பெண்ணுடைய குரல் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா சர்வ சாதாரணமாக எந்த விதமான வெட்க சுபாவமும் இல்லாம நம்ம ரோட்ல பேசிட்டு போறோமே. அருமையான தாய்மார்களே, இந்த நிலைகளாலதான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இன்னைக்கு கடுமையான தண்டனை இறக்கி கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நல்லோர்கள் இருக்க நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று. நல்லவர்கள் இருக்க நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று பெருமானார் என்ன பதில் சொன்னார்கள்? ஆம், அழிக்கப்படுவீர்கள்.
தீமை மிகைத்திருக்குமானால் நல்லோர்கள் இருந்தாலும் அழிக்கப்படுவீர்கள். நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய அவுலியாக்கள் இருக்கிறாங்க, நிறைய சாலிஹீன்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பரக்கத்துல நம்ம எல்லாம் தப்பிச்சிருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீமை மிகைத்திருக்குமானால் நல்லோர்கள் இருக்கவே எல்லாருக்கும் அழிவு வரத்தான் செய்யும். இன்னைக்கு இந்த அளவுக்கு தண்டனை ஆட்சியாளர்களால நமக்கு நெருக்கடி வருதுன்னு சொன்னா நாம செய்யக்கூடிய பாவங்கள் தான் அதிகமா இருக்குது, நன்மை கம்மியா இருக்குது. எனவே தாய்மார்களே, கடுமையாக நான் சொல்கிறேன் என்று வருத்தப்பட வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்துல தயவு செய்து அல்லாஹ் பயப்படுங்க. மகரிபுக்கு பிறகு போறான், ராத்திரி 10 மணிக்கு வர்றான்னு சொன்னா அவன் எங்க போறாங்கிறத பத்தி கூட ஒரு சிறு அக்கறை கூட நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம எல்லாம் என்ன முஸ்லிம்கள் என்பதை யோசிச்சு பாருங்க. இந்த வயது, இந்த 18-20 வயசுல நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள் படைச்சாங்க. பெரும் பெரும் படைகளுக்கு தளபதியா இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸாமா இப்னு ஸைத்ங்கிற சஹாபி, வெறும் 18 வயசு அவருக்கு. அந்த 18 வயது சஹாபியே அன்றைய வல்லரசாக இருந்த, இன்னைக்கு எப்படி அமெரிக்கா இருக்கிறதோ அது மாதிரி பெரிய வல்லரசு, ரோம வல்லரசு, அந்த வல்லரசை எதிர்த்து போர் செய்வதற்காக ஹஜ்ரத் உஸாமா இப்னு ஸைத்ங்கிற சஹாபியை 18 வயசுல தளபதி ஆக்குறாங்க. எந்த அளவுக்கு அந்த வாலிப பருவத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. பெரிய பெரிய நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது அந்த காலத்துல. நம்முடைய இந்தியாவிலிருந்து, சீனாவிலிருந்து பெரும் பெரும் நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டதெல்லாம் 20 வயது கொண்ட வாலிபர்களால தான். 18 வயசு 20 வயசு. சீன தேசம் பெரிய நாடு, அந்த சீனாவை வெற்றி கொண்டதும் ஒரு வாலிபரால தான் வெற்றி கொள்ளப்பட்டது. இந்தியா வெற்றி கொண்டது ஒரு வாலிபரால தான். அப்ப அந்த வாலிப பருவத்துல அவங்கள்ட்ட தீன், ஈமான் இருந்த காரணத்தினால எவ்வளவு பெரிய சாதனைகளை படைச்சாங்க. நம்ம வாலிபர்களுடைய சாதனை என்ன? இந்த போதைக்கு அடிமையாக இருப்பதான் சாதனை. அவங்க இந்த அற்ப பொருள்களுக்கு அடிமையாக இருப்பதான் சாதனை. இதனுடைய மொத்த பாவமும் தாய்மார்களை தான் செய்யணும். நம்ம பிள்ளைகளை கண்டுக்காம இப்படி விடுகிறோமே, அதைத்தான் செய்யணும். சஹாபாக்கள் வாலிப பருவத்துல அவங்களுடைய லட்சியங்கள் எவ்வளவு உயர்ந்த லட்சியங்களா இருந்தது. ரபியா இப்னு கஅப்ங்கிற ஒரு வாலிப சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இரவு நேரத்துல பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபி. ரபியா இப்னு கஅப் அவர்கள் வழமை போல ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவு நேரத்திலே தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வுது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைக்கிறார். இந்த இடத்துல இதையும் நான் சொல்லித்தரேன். உங்களுடைய பிள்ளைகளை உலமாக்களுக்கு, நல்லவர்களுக்கு ஹித்மத், பணிவிடை செய்யக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்க. சொல்லுங்க, பள்ளிவாசலுக்கு போக சொல்லுங்க, உலமாக்களுக்கு சேவைகள் செய்ய சொல்லணும். பழக்கணும் இந்த பழக்கத்தை. வீட்டில் வயசானவங்க இருந்தா அவங்களுக்கு பணிவிடை செய்வது சொல்லிக் கொடுக்கணும். ரபியா இப்னு கஅப் இரவு நேரத்தில் பெருமானார் தஹஜ்ஜுக்கு எஞ்சி வருகிற போது உதவி செய்வாங்க, தண்ணியெல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியாவிடம் கேட்டாங்க, மகனை ஏதாவது கேள், அல்லாஹ்விடம் உனக்காக துவா செய்யணும், ஏதாவது கேள், துவா செய்யணும். எவ்வளவு அழகான சந்தர்ப்பம் யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கேளப்பா நான் அல்லாஹ்ட்ட துவா செய்றேன். இந்த வாலிபர் புத்திசாலித்தனமான வாலிபர் யோசிச்சாங்க. பெருமானார் அல்லாஹ்ட்ட துவா கேட்க போறேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் நம்ம எதை கேட்கறது யோசிச்சாங்க. நாமளா இருந்தா நம்முடைய வியாபாரத்துக்காண்டி தண்ணி ஊதி கேட்டுப்போம். ஏன்னா பெரியார்களை நம்ம பயன்படுத்துறது நம்ம தண்ணி ஊதுறதுக்கும் பாட்டில் ஊதுறதுக்கும் இதுக்கும் தான் பயன்படுத்துறோம். அந்த சஹாபி கொஞ்சம் யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு சொன்னாங்க, பெருமானாருடைய துவா நமக்கு வேண்டும், அது அழிய போகிற இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையில்லை, அழியாத சொர்க்க வாழ்க்கைக்கு தான் தேவை. எனவே என்ன கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், சொர்க்கத்தில் நான் உங்களோட இருக்கணும், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த வாலிபர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரியம், இதெல்லாம் அவங்களுக்கு இருக்க போய் தான் இப்படி ஒரு அழகான துஆவை பெருமானாரிடம் எதிர்பார்க்கிறாங்க. அருமையான தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு பெருமானாருடைய மஹப்பத்தை சொல்லிக் கொடுக்கணும், சஹாபாக்களுடைய நேசத்தை சொல்லிக் கொடுக்கணும். யார் சஹாபாக்கள், அவங்க செஞ்ச தியாகங்கள் என்ன, அவங்க மீது நாம கொள்ள வேண்டிய அன்பும் மரியாதையும் என்ன, அதை சொல்லிக் கொடுக்கணும். நல்லோர்களை நேசிப்பது, நல்லோர்களுடைய வாழ்க்கை, உலகத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட பேணுதலான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாங்க, இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தரணும். இப்படியான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு தருவது உங்களுடைய கடமையாக இருக்குது, உங்களுடைய பொறுப்பாக இருக்குது.
இந்த பொறுப்பை நீங்க தட்டி கழிச்சீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலும் தண்டனை, மறுமையிலும் தண்டனை. வயசான காலத்துல பிள்ளைகள் மதிக்கிறது இல்லை, பிள்ளைகள் நம்மளை கட்டுப்படுறது இல்லைன்னு புலம்புறோம். அதுக்கு காரணம் இளமையில் அவங்கள நீங்க உருவாக்க தவறுனதுதான். இந்த பருவத்தில் அவன் என்ன வேணாலும் செஞ்சிடட்டும் அப்படின்னு விட்டதனுடைய விளைவு தான் பின்னால் அவங்க வேற மாதிரியான வாழ்க்கையை தேர்வு செய்யறாங்க. எனவே தாய்மார்களே, இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. நிறைய வாலிபர்கள் இந்த போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பது ஒரு உண்மையான தகவல். நான் பொய் சொல்லல, நான் மிகைப்படுத்தியும் சொல்லல. இங்க வந்திருக்கிற பெண்களுடைய வீடுகளில் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம். அந்த அளவுக்கு வெளியே நம்ம பார்த்தோம்னு சொன்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அவ்வளவு ஆபத்தான பொருள்களை பயன்படுத்துறாங்க. இது குறித்து சொல்ல வேண்டிய கடமை உலமாக்களுக்கு இருக்குது, சமுதாயத்தினுடைய பெரியவர்களுக்கு இருக்குது. ஒரு தீமையை கண்டு தடுக்கலன்னு சொன்னா அந்த குற்றத்திற்கு எல்லாருமே ஆளாயிடுவோம். அதனால இந்த விஷயத்தில் அருமையான தாய்மார்களே அக்கறை செலுத்துங்கள். இதுல முதல்ல நீங்க நல்ல தீன்தாரிகளா இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு கூட துஆக்களை சொல்லிக் கொடுப்பாங்க. துஆ நாம எங்க குழந்தைகளுக்கு துஆ சொல்லிக் கொடுக்கிறோம்? மக்தப் அனுப்புறதோட சரி. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆ இருக்குது, குர்ஆனை சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த துஆவை சொல்லிக் கொடுப்பாங்க. உதாரணமா ஒரு துஆ எல்லா பிள்ளைகளுக்கும் நபி சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ அஊது பிக மின் அஸாபின் நார். எவ்வளவு முக்கியமான துஆ இது. அரபில தான் சொல்லணுங்கிறது இல்லை. இந்த துஆவுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக. சின்ன பிள்ளைக்கு இந்த துஆ சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி வருகிற போது அதனுடைய மனசுல எவ்வளவு பதியும். நரகன் ஒண்ணு இருக்குது, கபருடைய வேதனைன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப நம்ம பயந்து வாழணும். சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பெரிய ஆளுகளுக்கு அல்ல. சின்ன குழந்தைகளுக்கு அல்லாஹ் நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக, கபருடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாப்பாயாக. உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த துஆவை சொல்லிக் கொடுங்க. ஆக அருமையானவர்களை, இப்படித்தான் இந்த காலத்தினுடைய பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் தம்முடைய வாலிப பருவத்தில் இப்படித்தான் அவர்கள் இருந்தார்கள். காரணம், அன்றைய தாய்மார்கள் அவர்களும் அப்படி இருந்தாங்க. அந்த தாய்மார்கள் மிகச்சிறந்த பெண்களாக இருந்தாங்க. தம்முடைய பிள்ளைகள் அப்படி உருவாக்கினாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட பெரிய பெரிய இமாம்களால தான் இந்த மார்க்கம் வளர்ந்தது. இன்றைய தாய்மார்களுடைய கதி நம்ம சொல்லவே தேவையில்லை, மிக மோசமாக போய் கொண்டிருக்குது. சில பெண்கள் இஸ்லாத்துக்கு எதிராகவே பேசுறாங்க மீடியாக்கள்ல. அதை பார்க்கிற நம்ம பெண்களை சில பேருக்கும் ஆசை, இப்படியெல்லாம் நம்மளும் பேசினா என்ன, அல்லாஹ் பாதுகாக்கணும். கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்று, மக்கள் தீனை வித்துருவாங்க, துனியாவுக்கு பதிலாக துனியா வாங்கிக்குவாங்க, துனியா வாங்கிக்கிட்டு தீனை கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய அருமையான தாய்மார்களே, இந்த பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்துல மிகுந்த கவனம் செலுத்துங்க. காலை மாலை திக்ருகள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் திக்ர், ஒவ்வொரு நிலைக்கும் திக்ர். திக்ர் இல்லாத ஒரு நிலை மார்க்கத்துல கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போனா திக்ர் இருக்குது, வெளியில இருந்து உள்ள வந்தா திக்ர் இருக்குது, படுக்க போனா திக்ர் இருக்குது, படுக்கையில் இருந்து எஞ்சா திக்ர் இருக்குது. அத்தனை நிலைகளிலும் திக்ர் இருக்குது. சில பெரியார்கள் இப்படி துஆ செய்வாங்களாம், யா அல்லாஹ் என்னுடைய ஈமானை நான் நிற்கும் போதும் பாதுகாப்பாயாக, என்னுடைய ஈமானை நான் அமரும் போதும் பாதுகாப்பாயாக, என்னுடைய ஈமானை நான் உறங்கும் போதும் பாதுகாப்பாயாக. இப்படி எல்லா நிலைகளிலும் திக்ர். அதிகமா திக்ர் செஞ்சா துஆ கபூலாகும். எவ்வளவு அதிகமா திக்ர் செய்றீங்களோ அல்லாஹ் உங்களுடைய துஆவை கபூல் செய்யறான். திக்ரை கொண்டுதான் எதிரிகளுடைய உள்ளத்துல அல்லாஹ் பயத்தை போடுறான். எனவே தாய்மார்களே, இந்த விஷயங்களை அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்முடைய நாட்டினுடைய நிலவரத்தை நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் மிக மோசமான ஒரு சட்டங்கள். அது நடைமுறைக்கு வந்தாதான் தெரியும் அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி. நாம இத்தனை வருஷம் இத்தனை காலம் துனியான்னு ஓடணும். பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சிருக்கிறோம், கோடிக்கணக்கான மதிப்புள்ள வீடுகள், லட்சக்கணக்கான மதிப்புள்ள வீடுகளை கட்டி இருக்கிறோம். இந்த அரசாங்கம் இதையெல்லாம் முஸ்லிம்களிடம் பறிப்பதற்கான பெரிய பெரிய திட்டங்களை போடும். ஆனா இந்த சூழ்நிலையில கூட இந்த சமுதாயம் விளங்காம இருக்கிறாங்க, இன்னும் புரியாம இருக்கிறாங்க. உண்மையை விளங்கியவர்கள், ஆபத்தை விளங்கியவர்கள் கவலைப்படுகிறார்கள், அழுகிறார்கள், கதறுகிறார்கள். ஆனா விளங்காத மக்களோ
அப்படியெல்லாம் நடக்காது, இப்படிலாம் நடக்காது என்று அலட்சியமா கடந்து போறாங்க. அருமையான தாய்மார்களே, பாவங்களிலிருந்து மீண்டு அதிகமான நேரங்கள் இந்த உம்மத்துடைய நிலை மாறுவதற்கு அல்லாஹ்ட்ட ரொம்ப கெஞ்சி துஆ செய்யுங்க. நிறைய ஊர்கள்ல தௌபா மஜ்லிஸ்னு வைக்கிறாங்க, பெண்களை நோன்பு வைக்க சொல்றாங்க. பல ஊர்கள்ல குறிப்பிட்ட நாள்ல நோன்பு வைக்க சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. எனவே இப்போதைய சூழ்நிலையும் மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சோதனையான காலகட்டத்தில் கேட்பதற்கென்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில துஆக்களையும் சொல்லி தந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆக்கள் பின்னால் அது வாட்ஸ்அப்ல கூட அனுப்பப்படும். அந்த துஆக்களையும் நீங்க அதிகமாக துஆ செய்யுங்க. ஏதாவது ஒரு நாள் பெண்கள் நோன்பு வைங்க. அது திங்கட்கிழமையாக இருக்கலாம், வியாழக்கிழமையாக இருக்கலாம். ஒவ்வொரு வாரமும் நோன்பு வைத்து அல்லாஹ் இந்தியாவில் எங்களை ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்குது. நம்ம நினைக்க கூடாது இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி. இதெல்லாம் ரஷ்யால நடந்தது தான். மியான்மர்ங்கிற நாட்டில் 2 கோடி முஸ்லிம்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெறும் 30 to 40 லட்சம். 1.5 கோடி முஸ்லிம்கள் அடிக்கப்பட்டாங்க. 1.5 கோடி முஸ்லிம்கள். நம்ம அவ்வளவு அலட்சியமா நினைக்கிறோம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் இருந்தாங்க. சொன்ன போது மக்கள் எடுத்துக்கல, சும்மா சொல்றாங்க. அது எப்படி இத்தனை கோடி பேர்த்தை ஏதாவது செய்ய முடியுமா? இப்படி சொல்லி சொல்லியே தான் இந்த உம்மத்தை அழிந்தது. இன்றைக்கும் சீனாவில் நடக்கிற அட்டூழியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்பதான் வெளியே வருது. ஐநா சபையிலிருந்து சீனாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 10 லட்சம் முஸ்லிம்கள் வாழுகின்ற சீனாவுடைய மேற்கு பகுதி உய்குர் என்று ஒரு பகுதி. அந்த பகுதியில பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை ஒரு முகாம்ல அடைத்து சீன அரசாங்கம் சித்திரவதை செய்யும். ஆண்கள் பெண்கள். அந்த காட்சிகளில் ஒரு சிலது வருகிறது. அந்த காட்சியை நீங்க பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிக்கணும். பிள்ளையை கண்டு அழுகிற தாய், தாயை கண்டு அழுகிற பிள்ளை, இப்படியான கொடூரங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் அசாம் போன்ற மாநிலங்களிலே இந்த மாதிரி தடுப்பு முகாம்கள் ஏற்படுத்தி அங்க முஸ்லிம்களை கொண்டு போய் அடைப்பதற்கான எல்லா சூழ்ச்சியும் நடக்குது. ஆனா இத்தனை நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல கூட அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம தாந்தோண்டித்தனமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய பிள்ளைகள் மோசமான பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. பெண் குழந்தைகள் தவறான தொடர்புகள் கொள்றாங்க. இதையெல்லாம் கண்டுக்காம நாம இருந்தோம்னு சொன்னா நம்ம துவா செஞ்சு அல்லாஹ்ட்ட அந்த துவா எப்படி கபூல் ஆகும்? தாய்மார்களே, சற்று யோசிக்க வேண்டும். நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே முதல்ல நம்முடைய பாவத்தில் இருந்து மீளணும், பாவத்திலிருந்து தௌபா செய்யணும். அல்லாஹ் தஆலா இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரக்கூடாது. அல்லாஹ் இந்த ஆட்சியாளர்களுக்கு தண்டிக்கணும், தண்டனை கொடுக்கணுங்கிற துவா செய்யணும். அந்த துவா கபூல் ஆகணும்னு சொன்னா நம்ம நம்முடைய அமல்களை சீராக்குங்க, பிள்ளைகளுடைய வளர்ப்புல கவனம் செலுத்துங்க. எங்க போறாங்க, எங்க வர்றாங்க, யாரோடு பழகுறாங்க, என்னென்ன பழக்கங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, இதையெல்லாம் கண்காணிங்க. அல்லாஹ்ட்ட இதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். எனவே தாய்மார்களே, இந்த நிலைகள் மாறுவதற்கு எல்லா பெண்களும் ஒரு உறுதி எடுங்க. வாரந்தோறும் உங்களுக்கு எந்த நாள் சாத்தியமோ அந்த நாள் ஒரு நோன்பு வைத்து அல்லாஹ்ட்ட கெஞ்சி கதறி துவா செய்யுங்க. தஹஜ்ஜுடைய தொழுகை பேணி தொழுவதற்கு முயற்சி செய்யுங்க. தஹஜ்ஜுடைய தொழுகையில் அல்லாஹ்ட்ட அஞ்சி ரொம்ப கெஞ்சி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அல்லாஹ் இந்த உம்மத்துடைய நிலையை நீ காப்பாற்று, இந்திய முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக, உலக முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த துவா தான் நீங்க அடிக்கடி கேட்கணும். இந்த துவா செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய மற்ற தேவைகளை எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் தாய்மார்களே, இந்த கவலையை இதுக்கு மேல எப்படி சொல்றதுங்கிறது எனக்கு தெரியல. எனவே என்னுடைய வார்த்தையில எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எட்டி வச்சிருக்கிறேன். உலமாக்கள் கவலைப்படுறாங்க. வடநாடுகள்ல மோசமான சூழ்நிலை, பல மதரசாக்கள் தாக்கப்பட்டிருக்குது, முஸ்லிம்களுடைய வியாபார நிறுவனங்கள் தாக்கப்பட்டிருக்குது, பொருளாதாரம் சேதப்படுத்தப்பட்டிருக்குது, பல முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது. அந்த முஸ்லிம்களை வெளியே போன்னு சொல்லி துரத்தப்படுறாங்க, வேற நாட்டுக்கு போன்னு சொல்லி பல பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. உலமாக்கள் மதரசா மாணவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு அலங்கோலமான நிலைமை நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த நாட்டில் வாழக்கூடிய நாம தான் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாம பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம். எண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய கைசேதம் இது. ஒரு பக்கம் இஸ்லாமிய சகோதரர்கள் ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறாங்க, அவங்க மீது அநீதி இழைக்கப்படுது. இஸ்லாம் என்ற ஒரே காரணத்திற்காக, முஸ்லிம்ங்கிற ஒரே காரணத்திற்காக
அவர்கள் மீது அநீதி இழைக்கப்படுது, அதை பற்றி சிந்திக்காம நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமை தாய்மார்களே, இந்த நிலைகளை எல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் நோன்பு வைத்து இரவு தொழுகைகள் தொழுது அதிகமாக திலாவத்துகள் செய்து துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்னது போல பிள்ளைகள் விஷயத்துல மிகுந்த கவனம் எடுத்து பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்குங்க. அவங்களுக்கு குர்ஆனுடைய அறிவு, மார்க்க அறிவை கொடுங்க. அவங்களை ஆலிம்களாக